கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா? எத்தனையோ ஊழியக்காரங்க இப்போ மின்னுகிறார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் எழும்பி யூடியூப்களிலும் தொலைபேசிகளிலும் அவர்கள் பிரபலமாகி கொண்டு வருகிறார்கள். ஆனா தேவ பிரசன்னத்தை உணர முடியல. அநேக சபைகளிலே ஆராதனைகள் நடக்கிறது, பாடல்களை பாடுகிறார்கள், ஆனால் தேவ பிரசன்னத்தை உணர முடியல. தேவ சமூகத்தை தேவனுடைய பிள்ளைகளால் அனுபவிக்க முடியல. பிரசங்கம் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக செய்திகள் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய செய்தி கொடுக்கப்படும் பொழுது தேவனுடைய வல்லமையான அந்த காரியங்களை கேட்கிறவர்கள் உணரணும், தேவ பிரசன்னத்தை உணரணும், தேவ சமூகத்தை அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட செய்திகள் இப்பொழுது மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. பிரியமானவர்களே, அவங்க சொல்வதெல்லாம் வாய்க்கும், அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு தெரியுமா? இரவும் பகலும் வேதத்தை முழு மனதோடு கூட வாசிக்கும் பொழுது தேவன் அந்த வல்லமையை கொடுக்கிறாரு. அந்த வல்லமையினால் அவர்களை நிரப்புகிறாரு. அது உண்மையாகவே நடக்கிறது. அவன் எப்படி இருக்கிறானா? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கிறான். அவன் தன் காலத்திலே கனியை தருகிறான். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாடுகளை சகிப்பார்கள், பாடுகளுக்கு பங்காளியாய் மாறுவார்கள், பரிசுத்தத்துக்கு தங்களை விற்று போடுவார்களை தவிர அசுத்தமான காரியத்துக்கு விற்று போட மாட்டாங்க. பாடுகளையும் சகித்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு வருகிறவர்களுக்கு மாத்திரமே தேவனுடைய சுவாபத்தை அவர் கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுவாபத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பாக நீ செய்ய வேண்டிய 2 காரியங்கள் உண்டு. முதலாவது, பாடுகளை சகிக்கணும், பாடுகளுக்கு பங்காளியா மாறணும். நீ அப்புறம் தான் நீ பரிசுத்தத்துக்கு பங்காளியா மாறுற. அநேகர் சொல்வாங்க, இல்ல 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 பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் பாடுகளை சகிக்க முடியும். பாடுகளை முதல் அனுபவிப்பார் கர்த்தர். அந்த பாடுகளின் வழியாக நீ போகும்போது தான் உன்னை பரிசுத்தமாக்கி கொள்கிறாய். அதை நீ வெறுத்து தள்ளும் பொழுது, பாவத்தை செய்யாதபடி நீ வெறுத்து தள்ளும் பொழுது பரலோகம் உன்னை அடையாளம் கண்டு கொள்ளும். இவன் பாவத்தை வெறுக்கிறான், இவன் பரிசுத்தத்தை நாடி போகிறான், பரிசுத்தத்தை தேடுகிறான். பாடுகளின் மூலமாக தான் நீ பரிசுத்தம் அடைய முடியும். பாடுகளுக்கு பங்காளியை மாறின பிறகு, பரிசுத்தத்துக்கு பங்காளியை மாறின பிறகுதான் 3வது காரியம் நடைபெறுகிறது. என்ன காரியம்? இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுவாபத்துக்கு நீ பங்காளியா மாற முடியும்.